ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய வீடியோவுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பிரியாணி செய்கிறது அப்படின்னா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். மற்ற வெஜிடபிள்ஸில் செய்கிறோம் அப்படின்னாவே ரொம்பவே கஷ்டம். ஸோ பிரியாணி நான்வெஜ்ஜு அப்படின்னா வந்து எனக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து நான் பிரியாணியும் மட்டன் ரோஸ்ட்டும் தான் பண்ண போகிறேன். ஃப்ரெண்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரப்போகிறதில்ல, பக்கத்து வீடு தான். அவங்க வந்து இப்போ தான் எங்களுக்கு வந்து நியூவாக பழக்கமானாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போவுமே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸ்டாக்கு வந்து எப்பவுமே இருக்கும். இந்த முறை வந்து காலி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் வந்து மீதி இருந்தது. ஸோ நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா 50 கிராம் பூண்டு அப்படின்னா 100 கிராம் இஞ்சியோட அளவு தான் நான் அதிகமாக எப்பவுமே போட்டு அரைச்சி வச்சுப்பேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் அப்படின்னா க்ரீன் கலராக மாறிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விட்டு அரைப்பேன். நல்லெண்ணெய் விடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். சீக்கிரமாக வந்து கலர் மாறுறதில்ல. 1 வீக் 2 வீக்ஸ் கூட அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து போட்டு வச்சுருந்தாரு. காஃபியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்காக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி பிரியாணிக்கு என்னென்ன போடணுமோ எல்லா திங்ஸும் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்யும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 வெங்காயம் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். 4 வெங்காயம் வந்து போடுறோம் அப்படின்னா தக்காளி பார்த்திங்கன்னா 3ஆக போடுங்க. சிக்கன் பிரியாணி அப்படின்னா தக்காளி வந்து நான் 3 தக்காளி போடுறேன். மட்டன் பிரியாணி அப்படின்னா 4 தக்காளி வந்து வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து தக்காளியும் வந்து எடுக்கணும். நான் சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 4 வெங்காயம் 3 தக்காளி. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கே போடலாம். நான் வந்து 6-7 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா தான் வந்து அதிகமாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் புதினாவையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 4 முட்டை வந்து வேக போட்டுட்டேன். இதுவும் வெந்துட்டு இருக்கட்டும். பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி அரிசி வந்து ஊற வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 4 கப்பு எடுத்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா இண்டியா கேட்டு. இந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும், நல்லா லென்த்தியாக இருக்கும், வேகிறதும் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ 1/2 hour வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் போய் பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு குளிக்க வச்சு அவளையும் வந்து தூங்க வச்சுட்டு வரணும். 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வேக்சின் போட்டதுனால ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவளுக்கு கோல்டு வந்துருச்சு.
கோல்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நெஞ்சிலே வந்து சளி வந்து கட்டிடுச்சு. அது கொஞ்சம் போகிறதுக்கு வந்து லேட் ஆகும். முட்டையும் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நான் பச்சை தண்ணியில் காட்டிட்டு வச்சுருவேன். அப்போ தான் வந்து முட்டை உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு பாப்பா வந்து குளிக்க வச்சாச்சு. ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்து டிவி போட்டுட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிக்கனையும் வந்து எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நான் பிரியாணி செய்ய வேண்டியது தான். பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு டபரா வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து ஒரு 5-6 பேருக்கு வந்து என்னால் பிரியாணி செய்ய முடியுது. இதை விட பெரிய டபராவும் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். பிரியாணிக்காக வந்து அது பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ விட போகிறேன். ரொம்ப கீயும் வந்து போட்டோன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ நான் கீயோட அளவு வந்து கம்மியாக தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கல்பாசின்றது வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட வாசம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மட்டனுக்காக நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். மட்டன் ரோஸ்ட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா மட்டனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. இன்னுமே ப்ரௌன் கலராக ஆகணும். இந்த கலர் வந்த பிறகு நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா தான் ஆட் பண்ண போகிறேன். இது போட்டோன்னா தான் அந்த பிரியாணியில் வந்து ஃபுல் நல்ல வாசமாகவும் இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து 4 கப்பு ரைஸ் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ப்ளைன் சில்லியும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 6 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். காயாக இருந்தால் பிரியாணி நல்லா இருக்காது. தக்காளி பழமும் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரத்துக்காக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிர் பார்த்திங்கன்னா புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். புளிப்பு வந்து கம்மியாக இருக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் ஒரு 6-7 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்கும். ஒரு சிலர் வந்து தயிர் வந்து ஆட் பண்ண மாட்டேன்றாங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து நான் 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கனோட அளவு வந்து அதிகம் தான். கிரேவி வைக்கிறதுக்காக நான் 1.5 கிலோ வாங்கினேன். ஸோ நான் கிரேவி வைக்கிறதுக்கு டைம் இல்லை. சரி பிரியாணி பீசஸ்லேயே வந்து நிறைய போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் 1.5 கிலோ சிக்கனும் வந்து ஆட் பண்ணிட்டேன். சிக்கனும் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து நான் இன்னொரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக்கு வந்து தாராளமாகவே வரும். சிக்கனும் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணி. கெட்டிலில் வந்து நான் முன்னாடியே தண்ணி வந்து வச்சிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுக்க போகிறேன். சிக்கனில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இதை வந்து மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு வந்து தண்ணி விடணும். நான் வந்து அளந்து விடுறதில் நான் வந்து மொத்தமாகவே வந்து தண்ணி வந்து விட்டுப்பேன். என்னோடய அளவு பார்த்திங்கன்னா அரிசியை விட கொஞ்சம் தண்ணி வந்து மேலே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் என்னோடய அளவு. நான் வந்து அளந்தெல்லாம் தண்ணி ஊற்றுறது கிடையாது.
இப்போ இந்த அரிசி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அரிசி முங்கியிருக்கணும். இந்த அளவு இருந்தாலே வந்து எவ்வளோ ரைஸ் வச்சாலும் வந்து நம்மளால் வந்து பலன்னு உதிரியாக வந்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நான் வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டிருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நல்லா கரிக்கணும். கரிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் வந்து ரைஸ் கூட வெந்து வரும்போது உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பை ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தம் போட்டுக்கலாம். அரிசியும் பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியோட அளவும் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது வந்து நம்ம தம் போட்டிருக்கலாம். அரிசி வந்து மெதுவாக கலந்து விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டோம் அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும், அப்புறம் வந்து குழஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அரிசியும் தண்ணியோட அளவும் வந்து ஈக்குவலாக வந்த பிறகு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு வெயிட் வந்து வைக்க போகிறேன். அப்படி வச்சோம் அப்படின்னா ஏர் வந்து வெளியே போகாமல் ப்ராப்பராக ஈவனாக வந்து குக் ஆகி வரும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நான் அப்படியே விட்டுற போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வாண்டலில் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக தக்காளி வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா மட்டனில் பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு இருந்தது. நான் பாதி கொழுப்பை வந்து எடுத்து போட்டுட்டேன். மட்டனையும் வந்து வேக வச்ச மட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியோட டேஸ்ட்டு தான் இதில் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணி வற்றி சுண்டி வர வரைக்கும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த முட்டையும் வந்து நான் உரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் முட்டை எடுத்து வச்சுட்டு மட்டன் வந்து கலந்து விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி இலை போடுறத விட்டுட்டு கருவேப்பிலை வந்து போட்டோம், பச்சை கருவேப்பிலை வந்து போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். உப்போட டேஸ்ட்டும் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து மட்டன் வேக வைக்கும் போதே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறைய போட்டு வேக வச்சாச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் தனியாக. இதை நல்லா திக்காக தண்ணியெல்லாம் வற்றி ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான், மட்டன் ரோஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து நான் வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். மட்டன் ரோஸ்ட்டு, முட்டை இது ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பிரியாணி 20 மினிட்ஸ் முடிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுறணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். நல்லா பிரியாணி வந்து உதிரியாக வந்திருந்தது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் தான் அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அடியில் வந்து நான் தோசை பேன் வந்து வச்சு தான் வந்து தம் போட்டிருப்பேன். அதை நான் வந்து காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா உதிரியாக வந்திருந்தது. இதை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா எல்லாமே குக் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காய பச்சடிக்காக வெங்காயம், கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிவிட்டு
தயிரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏதோ எங்களால் முடிஞ்ச சின்ன மெனு. பாப்பா இருக்கிறதுனால இவ்வளோ தான் வந்து எங்களால் குக் பண்ண முடிஞ்சது. சரி, ஓகே, இதோட வந்து நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ போட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.